இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். இந்த வார் சுச்சுவேஷன்னால ஈரான், ஸோ இதுக்கு முன்னாடி காசா, சிரியா, லெபனான், ஸோ இது மாதிரி மல்டிபிள் கண்ட்ரிஸ் வந்து வார்னால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் சைலண்டாக மனசுக்குள்ள நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம கான்செப்ட் குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செஷனுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு சண்டே, அதுவும் ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால ஜாயின் பண்ண கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த செஷன் முடியிறப்ப நீங்கள் ரெண்டு விஷயத்தை எடுத்துகிட்டு போவீங்க. ஒன்று, மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை புதுசாக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். எதா இருந்தாலும் மார்க்கெட்ல ரெண்டு விஷயம் தான் நம்மளுக்கு தேவை. ஒன்று ப்ராஃபிட், இன்னொன்று ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணணும். தட் மீன்ஸ் எந்த ஒரு எமோஷன் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஈவன் தோ இப்போ ரீசெண்டாக 2 months பார்த்தீங்கன்னா வார் சுச்சுவேஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி எமோஷன் இல்லாமல் என்னால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதை நீங்கள் இந்த செஷன் முடிஞ்சு போகிறப்ப அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட். ஸோ அதை எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கும் வழி வந்து நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு விஷயம்தான் மேஜராக எல்லா ட்ரேடர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்சஸ். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இங்கே அட்ரஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நோட் பென் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா மொபைலில் பார்க்குறீங்கன்னா நோட்ஸில் சப்போஸ் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்பிட்வீன் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரியாததுன்னு ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சது அப்படின்றதும் எதுவும் கிடையாது. என்னதான் நம்ம எவ்வளோதான் டீப் டைவ் பண்ணி நம்ம கோர் கான்செப்ட் என்னென்னலாம் படித்தாலும் ஃபைனலாக தட் மீன்ஸ் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஃபைனல் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? ஃபைனலாக ஒரு விஷயத்த நான் அட்டைன் பண்ண போகிறேன். அதுதான் என் வாழ்க்கைக்கு கடைசியாக ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து எனக்கு தரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஃபைனலா ஒரு கோலை வந்து நான் அட்டைன் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. ஸோ அந்த விஷயம் வந்து ட்ரேடிங்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று மார்க்கெட்டோட டைரக்ஷன், கிளியர் டைரக்ஷன் தெரிஞ்சு ட்ரேட் பண்றது. தட் மீன்ஸ் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம கிளியர் டைரக்ஷனை தெரிஞ்சு ட்ரேட் பண்றது தான் மார்க்கெட்ல ஃபைனலா அச்சீவ் பண்ற ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃபைனலா ஒரு விஷயத்த நான் அட்டைன் பண்ண போறேன் அப்படின்னா மார்க்கெட்ல டைரக்ஷன் ஓரியன்டா என்னால ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட், டைரக்ஷன்ல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஒரு டைரக்ஷனை பிடிச்சி நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் எப்ப திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தட் மீன்ஸ் அந்த டைரக்ஷன் எப்ப அல்டர்னேட்டிவா வேற ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றதும் இந்த தட் மீன்ஸ் அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆர் சொல்லிக்கலாம். ஸ்டார்ட் ஃபார்ம் ஆர் சொல்லிக்கலாம், இல்லை ரிவர்சல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷன் பிளஸ் ரிவர்சல் இது ரெண்டு மட்டும்தான் நீங்க எத்தனை கான்செப்ட் படிச்சாலும், இல்லை எத்தனை தியரி, இல்லை எத்தனை நியூஸ் ஆர் எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாலும் மார்க்கெட்ல ஃபைனல் கோல் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஃபைனலா ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபைனலா ஒரு விஷயத்த நான் அட்டைன் பண்ணிட்டேன்னு இருக்குல்ல, அது வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க எத்தனை கான்செப்ட் வேணா படிக்கலாம், எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் வேணா கலெக்ட் பண்ணலாம், பட் இந்த ஃபைனலா
இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு மார்க்கெட்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஃபைனல் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் எந்த ஒரு ஜாப் போறதா இருந்தாலும் ஃபைனலா ஒரு விஷயத்த நான் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம்ன்றது ஒண்ணு இருக்கும். சேம் அதே தான் மார்க்கெட்டுக்கும். மார்க்கெட்ல ஃபைனலா ஒரு விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னா டைரக்ஷனல் ஓரியன்ட் ட்ரேட் எனக்கு தெரியணும். நெக்ஸ்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஓரியன்ட் ட்ரேட் ஒன்று எனக்கு தெரியணும். இந்த ரெண்டு விஷயத்த வச்சுதான் என்டையரா குளோபலா இருக்கிற எல்லா மார்க்கெட்டுமே ஆப்ரேட் ஆகுது. நாட் ஒன்லி இந்தியன் மார்க்கெட், ஆல் ஓவர் த மார்க்கெட். சைனா எடுத்துக்கலாம், இல்ல நீங்க யூஎஸ் எடுத்துக்கலாம், இல்ல லண்டன் மார்க்கெட் எடுத்துக்கலாம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்த சார்ந்து தான் ஆப்ரேட் ஆகும். அது நம்மளுக்கு ஜென்ரலாவே தெரியும். ஏன்னா மார்க்கெட்டோட நேச்சரே அப்படிதான். ஒரு அப் ட்ரெண்ட்குள்ள போகுது அப்படின்னா அது திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகும், திருப்பி ஒரு கன்சாலிடேட் ஆகும், திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் போகும். இது வந்து ரொட்டீனா நடந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து வார் நடந்ததுனால ஸ்டாப் ஆகும், இல்ல ஏதோ ஒரு குளோபல் நியூஸால ஸ்டாப் ஆகும் அப்படிதான் கிடையாது. இதோட நேச்சரே ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகும், ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும், அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஆகும், திருப்பி அப் ட்ரெண்ட் போகும், ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நடந்துகிட்டே இருக்கிற விஷயத்துல இந்த நான் இப்ப மார்க் பண்ணியிருக்கிற இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் இல்ல 1000 வருஷம் ஆனாலும் நீங்க ட்ரேடிங்ல எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எந்த ஒரு எமோஷனல் ஃபேக்டர்ஸ் இல்லாம உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் நீங்க எத்தனை கான்செப்ட் வேணா படிக்கலாம். கேண்டில் ஸ்டிக் தியரியில புல்லிஷ் பேட்டர்ன், பியரிஷ் பேட்டர்ன் என்னென்னமோ இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் நிறைய கேதர் பண்ணலாம், இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா டேட்டா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். எத்தனை படிச்சாலும் ஃபைனலா வந்து நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்னு டைரக்ஷன் ஓரியன்டா எனக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நெக்ஸ்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஓரியன்டா எனக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த கம்பைன் பண்ணி தான் என்டையர் குளோபல் மார்க்கெட்டே ஆப்ரேட் ஆகுது. ஓகேங்களா? எந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஒரு ஆர்டர் போட்டாலும் சரி, எந்த ஒரு ரிட்டைல் பீப்புள்ஸ் ஆர்டர் போட்டாலும் இந்த ரெண்டு விஷயம் எனக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னால ஈஸியா லாபம் பார்த்துட்டு வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம இதுல என்ன புதுவிதமா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த டைரக்ஷன் டின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த டிக்குள்ள என்ன அடங்கியிருக்கும், அந்த டிக்குள்ள டைரக்ஷனுக்குள்ள என்ன அடங்கியிருக்கும் அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த ராக்கெட்டோட முக்கியமான பாகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய அந்த வெயிட்டை தாங்குற அந்த மொத்த பாகமும் கிடையாது. ஓகேங்களா? அந்த ராக்கெட்டை புஷ் பண்ணி கொண்டு போற அந்த த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் உங்களுக்கு ராக்கெட்டோட அந்த எப்படி சொல்றது விண்கலத்துல ஏவறதுக்கான மொத்த எனர்ஜியுமே கிரியேட் ஆகும். ஸோ அப்ப அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அது வந்து என்ன ஒரு ஜென்ரலா சொல்லுவாங்கன்னா ஒரு மொமெண்டம். தட் மீன்ஸ் அந்த ஃபோர்ஸா ஒரு மூவை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஏரியாவை தான் நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். ஃபோர்ஸா ஒரு மூவை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஏரியாவை தான் மொமெண்டம் சொல்றோம். அது இது டைரக்ஷன் வைஸ் இது அப் சைடு தான் போகுது. ராக்கெட் வந்து நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா மேல் நோக்கி தான் போகும். பட் அப்படி போகணும் அப்படின்னா இந்த விஷயம் இருந்தா மட்டும்தான். தட் மீன்ஸ் இந்த கீழ் பாகத்துல எந்த அளவுக்கு நீங்க ஃபோர்ஸா ஒரு எப்படி சொல்றது ஒரு த்ரஸ்ட் கொடுக்குறீங்களோ அப்பதான் அது ஃபோர்ஸா மேல் நோக்கி அதால டைரக்ஷன் ஓரியன்டா போக முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப இவ்வளோ பெரிய வெயிட்டை தாங்குறதை தாண்டி கீழே இருக்கிற இந்த மொமெண்டம் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம இந்த டைரக்ஷனுக்குள்ள நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அந்த மொமெண்டம் பாயிண்ட்டை நம்ம ஜென்ரலா ஐடென்டிஃபை பண்ணாம ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணியிருப்போம். சினாரியோவா அப்படின்னா ஒரு புல்லிஷ் சினாரியோவோ இல்ல பியரிஷ் சினாரியோவோ இல்ல மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்துச்சுன்னா அந்த டைம்ல எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில கண்டிஷன் வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி எந்தெந்த விஷயத்துலலாம் டைரக்ஷன் ஓரியன்ட் ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நம்ம சினாரியோவை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த சினாரியோன்றது நம்ம நார்மலா நீங்க நார்மலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, மார்க்கெட் அப் சைட் போகுது அப்படின்னா ஒரு பை ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? இல்ல ஒரு டவுன் சைட் போகுது மார்க்கெட் அப்படின்னா ஓகே மார்க்கெட் வந்து பேரிஷா போயிட்டு இருக்கு, செல் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டுருவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் சொல்றேன். ஸோ ஆனா அந்த டவுன் ட்ரெண்ட் போனாலுமே அந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற செல்லிங் ப்ரெஷரை பையிங் ப்ரெஷரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனாலுமே அந்த அப் ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற செல்லிங் ப்ரெஷரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த செல்லிங் ப்ரெஷர் அந்த பையிங் ப்ரெஷரை நம்ம எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் இல்ல புல் பேக் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லலாம், எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி நாங்க ட்ரேட் பண்றப்ப நார்மலா ஒரு ட்ரேட் பண்றதுக்கும் உங்களுக்கும்
பலவிதமான வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மொமெண்டம் பாயிண்ட்ஸ் தான் நம்ம சினாரியோவை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிசைன் பண்ணது வந்து பிளைண்டா ஒரு பை கால் ஆப்ஷன், பை புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லாம அந்த இடம் வெயிட்டேஜா இருக்கா, தட் மீன்ஸ் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம அந்த ட்ரேடை வந்து எடுக்க வைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ராக்கெட்டே எடுத்துக்கிட்டாலும் இப்ப இந்த ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து ஜென்ரலா அந்த ராக்கெட் கீழே பொருத்துறாங்க அப்படின்னா அது ஒரு அசால்ட் எப்படி சொல்றது சிம்பிளா வந்து பொருத்திட மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. இது எல்லா ஸ்க்ரூனிட்டி செக் எல்லாமே கடந்திருக்கா, தட் மீன்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸும் ஒத்துழைச்சா மட்டும்தான் இது வந்து எப்படி சொல்றது அந்த இடத்துல வந்து பொருத்துவாங்க. அந்த எல்லா ஃபேக்டர்ஸும் ஒத்துழைக்கலைன்னா அந்த இடத்துல அந்த ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் அந்த இடத்துல அந்த பாகத்தை பொருத்த மாட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா ஸ்க்ரூனிட்டி செக்கும் மெட் ஆனா மட்டும்தான் அந்த இடத்துல மொமெண்டம் என்ட்ரி எடுப்போம். ரேண்டமா போயிட்டு பை கால் ஆப்ஷன், பை புட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம எடுக்க போறது இல்ல. எல்லா ஸ்க்ரூனிட்டி செக்கும் நம்மளுக்கு செட் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம டேட்டா ஷீட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா ஷீட் வச்சு தான் நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. நெக்ஸ்ட் ஓகே மொமெண்டம் என்ட்ரி எனக்கு தெரிஞ்சிச்சு சார், நான் ட்ரேட் எடுத்துட்டேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? அதை நம்ம ஷார்ட் ஃபார்மா ஆர்எம்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இல்லை ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு தனியான கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கூட சைக்காலஜியும் கலந்துதான் வரும். ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கூட சைக்காலஜியும் உங்களுக்கு கலந்துதான் வரும். ஏன் சைக்காலஜியும் கலந்து வருது அப்படின்னா ஒரு ரிஸ்க டிஃபைன் பண்றத எதை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்கன்னா சைக்காலஜி வச்சுதான். ஒரு ஹியூமனுக்கும் அந்த ரிஸ்கோட நேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா ஹியூமனும் ஒரே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லா எல்லா ஹியூமனும் ஒரே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ என்கிட்ட 10 லட்சம் கேபிட்டல் இருக்குன்னா நான் என்னோட ரிஸ்கை 10% நான் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 லேக் வந்து நான் ரிஸ்க் வைப்பேன். இதே இப்போ பி பர்சன் கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட 10%ன்றது 1000 ரூபாய். ஓகேங்களா? ஆனா பர்சன்டேஜ் வைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒண்ணுதான். பட் சைக்காலஜி வைஸ் பாத்தீங்கன்னா அது வேறுபடும். ஓகேங்களா? அவங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிஃபர் ஆகும். அப்ப எமோஷனலா நம்ம அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ 10 லட்சம் இருக்கிறவர்கிட்ட 1 லேக் லாஸ் ஆகுது அப்படின்னா அவர் அதை பியர் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாரு. மேக்சிமம் ஒரு சிலவங்களாலதான் பண்ண முடியும். பட் அந்த 10% வைங்கன்னு நம்ம ஜென்ரலா ஒரு வாய் வார்த்தையா சொல்லிடலாம். பட் ரியல் டைம்லன்னு பாத்தீங்கன்னா அந்த 1 லேக் லாஸ் வரப்ப அவர் எமோஷனலா வந்து ட்ரிகர் ஆவார். அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது இது வெறும் தனி டாபிக் கிடையாது. இது கூட நீங்க சைக்காலஜியும் சேர்த்து தான் நீங்க பார்க்கணும். சைக்காலஜின்றது ஒன்றும் கிடையாது, எமோஷன். ஓகேங்களா? உங்களோட ஹியூமனோட எமோஷனை தான் நம்ம வந்து சைக்காலஜியா சொல்லுவோம். ஒரு எமோஷன் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் செஷன்லேயே சொல்லியிருப்பேன். நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதோட வரவு செலவை வந்து தினம் தினம் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கோ இல்லை ஒரு 9 மணிக்கோ அதோட வரவு செலவை பார்ப்பீங்க. அப்ப அது நெகட்டிவா போச்சுன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட் என்ன சொல்லும், நான் இப்படி பண்ணிருக்கலாமே, நான் பாசிட்டிவா எதுனா பண்ணிருக்கலாம், நான் கஸ்டமரை ஆட் பண்றதுக்கு வேற எதுனா நான் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க. பட் அதுவே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டும் ஒரு மில்லி செகண்டும் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த மாறுறத உங்க கண்ணு பார்க்க 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 உங்க ஹியூமன் மைண்ட் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இதை நான் குவிட் பண்ணிட்டு வெளியே வரலாமா, இல்ல வேற ட்ரேட் எடுக்கலாமா, இல்ல நான் இன்னும் லாஸ் அதிகம் பண்ணலாமா, இல்ல ஆவரேஜ் பண்ணலாமா, இப்படி மைண்ட் வந்து மல்டிபிள் டிசிஷன் வந்து கலெக்டிவ் ஆஃப் டிசிஷன் வந்து எவ்ரி மில்லி செகண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது தப்பு கிடையாது, அது ஹியூமன் நேச்சர். பட் அதை நீங்க ப்ராப்பரா கட் டவுன் பண்ணணும் அப்படின்னா ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டமால மட்டும்தான் முடியுமே தவிர இதை தான் இல்ல அப்படின்னா நீங்க ஆல்கோ பேஸ்டு ட்ரேடிங் வந்து போகணும். ஓகேங்களா? ஆல்கோ பேஸ்டு ட்ரேடிங்னா நீங்க ஒரு செட்டப்பை வந்து ஆல்கோ கிட்ட கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் மேனுவலா நான் பண்றேன், பட் ஆனா எனக்கு ப்ராப்பர் ரூல்ஸோட நான் சேர்ந்து பண்றேன் அப்படின்னா ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டமால மட்டும்தான் உங்களோட சைக்காலஜியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு போக முடியுமே தவிர ஜென்ரலைஸா ஒவ்வொரு நாளும் மேனுவலா நான் ஒரு அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்றேன்ற பட்சத்துல உங்களோட growth வந்து கன்சிஸ்டண்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஒரு சைன் வேவா தான் இருக்கும். அதுக்கு எல்லாராலையும் அந்த எப்படி சொல்றது அந்த ஃபைனல் பாயிண்ட் வந்து ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% முடியாது. அதுல ஒரு சொற்பமான பீப்புள் தான் ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ
இப்ப ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு ஸ்டாப் லாஸ், எவ்வளவு டார்கெட், என்ன ஸ்ட்ரைக் வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரேட் எடுத்தாலும் லாபம் பார்க்க முடியாது. எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப மொமெண்டம் பத்தி நான் ஒரு கிளியர் டெஃபினேஷன் வந்து சொல்லிட்டேன். இப்போ அந்த சினாரியோ வைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் புல்லிஷ் அண்ட் பியரிஷ் இது ரெண்டு தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த புல்லிஷ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சினாரியோஸ் இருக்கும். அதே மாதிரி பியரிஷ்ல ஒரு 6 சினாரியோஸ் வந்து கவர் ஆகும். இந்த மொத்தம் இந்த 12 சினாரியோவை நீங்க கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த மார்க்கெட்ல வேணா ட்ரேட் பண்ணலாம். பட் ப்ராப்பரான ரிசல்ட்டோட. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 6 சினாரியோ வச்சு ட்ரேட் பண்றேன்ற பட்சத்துல நீங்க அடிஷ்னலா எந்த ஒரு அனாலிசிஸும் சார்ட்ல பண்ண தேவையில்ல. இந்த ரூல்ஸ் படி ஏதாச்சும் கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா அப்ப நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தா போதும் வித் ப்ராப்பர் ரிஸ்கோட. ஓகேங்களா? ப்ராப்பர் ரிஸ்க் மீன்ஸ் எவ்வளவு ஸ்டாப் லாஸ், எவ்வளவு டார்கெட் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் எடுக்கணும். பிளைண்டா ஓகே இந்த செனாரியோல எனக்கு கால் ஆப்ஷன் வந்துருச்சு, நான் கால் எடுக்க போறேன் அப்படின்றத வச்சுட்டு நீங்க ரேண்டமா எடுக்காம நீங்க இந்த ரூல்ஸை வச்சு நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? சினாரியோ வைஸ் மொத்தம் 12 சினாரியோஸ். ஈவன் தோ மார்க்கெட் சைட் வேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுற மாதிரி நம்ம இப்ப டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப காட்ட போற டூல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணணும்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு நியர்பை வந்துட்டோம். அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து நான் இப்ப உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிட்டைல். ஓகேங்களா? ரிட்டைல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதுல ஏன் ரிட்டைல் ட்ராப் அப்படின்ற நேம்னா முக்காவாசி பேர் லாஸ் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னா இப்ப ரீசெண்டா கூட ட்ரேடெக்ஸ் அப்படின்ட்டு திருச்சியில ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு 200 பீப்புள்ஸ் கேதர் பண்ணாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் சாரி சேலஞ்சஸா பாக்குற விஷயம் வந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ஆகிறத எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது. அந்த இடத்துல அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் சொல்றாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றது தான் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸா வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம எளிமையா ரிட்டைல் ட்ராப் அப்படின்ற விஷயமா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு டூலாவே டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரிட்டைல் ட்ராப் என்ன பண்ணும்னா எந்த இடத்துலலாம் இன்ஸ்டிடியூஷன் வராங்கன்றத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். அது கூட உங்களுக்கு வேலிட் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஆனா அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாதான் நம்ம ட்ரேட் எடுப்போமே தவிர ரேண்டமா நம்ம ஒரு ட்ராப் வந்துருச்சு அப்படின்றத வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட, தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட செல்லர்ஸ் வராங்க அப்படின்னா அது வந்து நம்ம புல் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஏன் புல் ட்ராப் இண்டிகேட் பண்றோம்னா அந்த இடத்துல புல்லிஷ் பிளேயர் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு தட் மீன்ஸ் பியரிஷ் பிளேயர் அங்க மெஜாரிட்டியா உள்ள வராங்க அப்படின்னு இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு, ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் அப் சைடு தான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டாப் லாஸ் இங்க வச்சுட்டு மேல பை ஆர்டர் போடுவாங்க. ஸோ பட் ஆனா ஒரு சின்னதா ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இந்த இடத்த தான் நம்ம புல் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். இது கூடவே மொத்தம் ஒரு 4 கன்ஃபர்மேஷன் வச்சிருப்போம். ஓகேங்களா? ஒன்னு வேலிட் செல், இன்னொன்னு ஆப்போசிட் பை, ரிவர்ஸ் செல் அப்படின்னு ஒரு 4 கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இன்னும் அடிஷ்னலா அந்த இடத்த வந்து வேலிடேட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். சேம் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துலதான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஸோ ஏன் பியர் ட்ராப் இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே செல் ஆர்டர் போட்டு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அப்ப அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி மேல வந்து அப்சைடு வந்து டிராவல் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம பியர் ட்ராப் இண்டிகேட் பண்ணிட்டு இது கூட 4 கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? 4 கன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் வச்சும் நம்ம அனலைஸ் பண்ண போறது இல்ல. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைவ்ல ட்ராக் பண்ணி சொல்லிடுறதுனால அதுவும் நீங்க அலர்ட் போட்டுக்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களோட டைம் வந்து இங்க சேவ் ஆகும். அது இல்லாம இந்த இடத்துல நீங்க எமோஷனா அஃபெக்ட் ஆகுறது வந்து உங்களுக்கு குறையும். ஏன் குறையும் அப்படின்னா ஆரம்பத்திலே குறைஞ்சிடாது. நீங்க அந்த டூலை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நீங்க அந்த பதட்டம்ன்றது இப்போ ஒரு நிஃப்டி சார்ட்டை நான் ஒரு பிளைண்டா பாக்குறேன், எந்த ஒரு அடிஷனல் இந்த டூல் இல்லாம நான் பாக்குறேன் அப்படின்னா உங்களோட டிசிஷன் வந்து
ஒரு நிமிஷத்துக்கு 100 டிசிஷன் எடுப்பீங்க. 100 டிசிஷன்ன்றது உங்க மைண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும். நான் இங்க வந்து கால் எடுத்திருக்கலாமா, இல்ல புட் எடுத்திருக்கலாமா, இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடி இருக்குமா, இல்ல குறைஞ்சிருக்கணுமா, சேஞ்ச் இன் ஒய் வந்திருக்குமா, இல்ல பிசிஆர் ஒன்னு கீழே இருக்கணுமா அப்படின்ட்டு மல்டிபிள் டிசிஷன் வந்து நீங்க பார்ப்பீங்க. பட் இதெல்லாம் பார்க்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா 100% பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நான் முன்னாடி வந்து நான் பார்க்கணுன்றதுதான் என்னோட சஜஷன். பையிங்க்கு முதல்ல நான் அப்போஸா தான் இருந்தேன். பட் இந்த டூலை கண்டுபிடிச்சிட்டு இதோட ஃபியூச்சரை பார்க்குறப்ப நல்லாவே போறதுனால தான் நான் இதை வந்து பப்ளிக்காக வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல தான் இது சொன்னேன். ஸோ இதுல நீங்க ரேண்டமா நீங்க பை மட்டும் பண்ண வேணாம். நீங்க ஈவந்தோ சப்போஸ் உங்களுக்கு பே ட்ராப் வருது அப்படின்னா நீங்க புட் ஆப்ஷனும் செல் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு புல் ட்ராப் வந்து வேலிடேட் ஆகுது அப்படின்னா நீங்க கால் ஆப்ஷனும் ரைட் பண்ணலாம். இல்ல நீங்க கால் ஆப்ஷன் சாரி ஒரு பீரிஷ்க்கு ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் எட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்க டிப்ளாய் பண்ணலாம். இல்ல ஃபியூச்சரை செல் பண்ணலாம், இல்ல ஃபியூச்சரை பை பண்ணலாம். எப்படி வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் இன்ட்ராடே. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேல நான் லாபம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இது எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாட் ஒன்லி பையிங், நீங்க ஈவன் கேபிட்டல் என்கிட்ட இருக்கு, நான் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா நீங்க செல்லிங்கும் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. பட் என்னன்னா இந்த ரூல்ஸை வைலேட் பண்ணாம அந்த ரூல்ஸ் படி நீங்க ட்ரேட் எடுக்கிற பட்சத்துல உங்களோட growth வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். மெயினா growth கன்சிஸ்டண்டா இருக்குன்றதை தாண்டி உங்க கேபிட்டல் வந்து ப்ரொடக்ஷனா இருக்கும். மெயின் டிராபேக்கே என்னன்னா ஒரு கேபிட்டல் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதை ஒரு எப்படி சொல்றது கன்சிஸ்டண்டா கொண்டு போக முடியல. அது வந்து நெகட்டிவ் ஆக்காம கொண்டு போக முடியல நிறைய பேரால. அந்த விஷயத்த இந்த டூல் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ணும் த சென்ஸ் அந்த கேபிட்டல் நெகட்டிவ் ஆக்க விடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபியூச்சர். ஸோ இப்போ நான் இது வந்து ஒரு சிலவங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த டூலை. இப்போ நான் ரீசெண்டாக அப்கிரேட் பண்ண வேர்ஷனை வந்து நான் காட்டுறேன். ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து இன்னும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஓகே. ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம லாஸ்ட் நிஃப்டி சார்ட். ஓகேங்களா? லாஸ்ட் ஏப்ரல் 2 அன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்த சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே நம்மளுக்கு லீவுன்றதுனால உங்களுக்கு மார்க்கெட் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ல மொமெண்டம் என்ட்ரி அப்புறம் ட்ராப் பேஸ்டு என்ட்ரி எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் S/PE B/CE அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருதோ அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு மொமெண்டம் என்ட்ரி வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் S/PE B/CE அப்படின்னு உங்களுக்கு இண்டிகேஷன் கண்ணில் படுதோ அந்த இடத்துலலாம் மொமெண்டம் என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் பியர் ட்ராப் புல் ட்ராப் அந்த பியர் ட்ராப் புல் ட்ராப் கூடவே பார்த்தீங்கன்னா விபி ஆர்எஸ் ஓபி ஓஎஸ் அப்புறம் ஆர்பி அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் பேஸ்டு என்ட்ரிக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒரு ஒரு சீட் ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த சீட் ஷீட் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு எப்படி சொல்றது ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நான் இதோட செட்டிங்ஸ் வந்துக்கிறேன். இப்போ இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நம்ம மார்வல் மூவிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஹாலிவுட் மார்வல் மூவிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதோட தீம்ல வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட தீம் வேணாம் அப்படின்னா கூட நீங்க சொல்லுங்க, நான் இதை வேற தீம்ல கூட நான் மாற்றி உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் ஆப்ரேட் ஆகும். வேற அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா என்னென்ன பண்ணியிருக்கோன்றத நான் ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷோ ஜார்விஸ் ஏ கமெண்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம்ல மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி லைவ்ல உங்களுக்கு கமெண்ட்ரி வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட்டு எப்படி கண்டிஷன் இருக்கு, தட் மீன்ஸ் கன்சாலிடேட் ஆகுதா, இல்ல மார்க்கெட்ல நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான மூவ் போயிட்டு இருக்கா, இல்ல ஒரு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நார்மலா இருக்கா, ஒரு நியூட்ரலா இருக்கா அப்படின்றத இது வந்து இண்டிகேட் பண்ணி காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்ட். ஓகேங்களா? டேஷ்போர்டுன்றது மேல வந்து நீங்க டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதை வந்து பாட்டம்ல கூட வச்சுக்கலாம். சப்போஸ் நான் வந்து சிஸ்டம்ல பாக்குறேன் இல்ல நான் மொபைல்ல பாக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டேஷ்போர்ட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ட்ரெண்ட் ப்ரெடிக்டர், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ப்ரெடிக்டரோட இண்டிகேஷன்ஸ் எல்லாமே அந்த டேஷ்போர்ட்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு நிமிஷம்.
ஓகே. கமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க ஜார்விஸ் ஸ்டெடி நோ ஆக்ஷன் ரெக்வயர்ட் அப்படின்னா இப்போ கரண்டா எந்த ஆக்ஷனும் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம்னா எந்த ஆக்ஷனும் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து மேலே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் அப்படின்னு இன்பில்ட்டா வரும். ஸோ அந்த டேஷ்போர்டோட பொசிஷன் எங்க வேணா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பாட்டம் மிடில்னு மாத்துறேன். சப்போஸ் பாட்டம் மிடில் மாத்தினா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த டேஷ்போர்டில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ப்ரொஜெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட் இன் த சென்ஸ் உங்களுக்கு லைவ்ல சிக்னல் வர்றப்ப அதிலே வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி வந்து காட்டியிருக்கோம். இண்டிகேட் பண்ற மாதிரினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க க்ரோசர் வைக்கிற உடனே அதிலே உங்களுக்கு வந்து கரண்டா அந்த சிக்னல் வந்தப்ப அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ்ல இருக்கா இல்ல ரைசிங்ல இருக்கா இல்ல ஃபாலிங்ல இருக்கா அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணி காட்டிடும். ஸோ அப்படி இண்டிகேட் பண்றப்ப என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு சில டைம் ஒரு இண்டிகேஷன் தட் மீன்ஸ் மொமெண்டம் சிக்னல் வர்றப்ப அது ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? சப்போஸ் அந்த ப்ரொஜெக்ட் வந்து ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நான் இப்போ கர்சர் வைக்கிற இடத்துல இப்போ நான் இங்க கர்சர் வைக்கிற இடத்துல கீழவே இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஆக்சுவலா இது மார்க்கெட் முடிஞ்சதுனால உங்களுக்கு அது தெரியல. இது உங்களுக்கு சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த இண்டிகேஷன் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1:30க்கு வருது அப்படின்னா 1:31 வரைக்கும் மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன இருக்கு அப்படின்றத அந்த இண்டிகேஷன் வந்து கீழே வந்து மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த டேஷ்போர்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறப்ப ப்ரொஜெக்ஷனை பாருங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு ரைசிங்கா சைட்வேஸா இருக்கான்றத பார்த்துட்டு நீங்க எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ அந்த நீடு வந்து தேவையில்லை. நீங்க டைரக்டா இங்க வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். அதை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு மொமெண்டம் சிக்னல் மேல கர்சர் வச்சாலும் அந்த டைம்ல என்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணி காட்டிடும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்க ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா B/Leன்னு வந்திருக்கு. பட் ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த சிக்னலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இங்க வந்தீங்கன்னா S/Pன்னு இருக்கு. பட் ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங் இருக்கு. அப்போ இந்த சிக்னல் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்க ஒவ்வொரு மொமெண்டம் சிக்னலுக்கும் கர்சர் மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். பட் லைவ்ல இதை தாண்டி இன்னொரு இண்டிகேஷனும் உங்களுக்கு அந்த சிக்னல் கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். அது எப்படி ஆகுன்றதை நான் காட்டுறேன். அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வேலிடா இருக்கும். இந்த சிக்னல் வந்து ஒரு நிமிஷத்து வரைக்கும் வேலிடா இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க என்ன என்ட்ரி எடுக்கணும்ன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர் அப்படி என்னன்னா இப்போ இந்த இந்த இடத்துல நான் எந்த கேண்டல்ல என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு சில இண்டிகேஷன்ல பாத்தீங்கன்னா கரண்ட் கேண்டில்ல என்ட்ரி எடுங்கன்னு போட்டிருப்பேன். ஒரு சில இதுல நெக்ஸ்ட் கேண்டில்ல என்ட்ரி எடுங்க அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா? இது வந்து நீங்க இந்த சினாரியோவை ரீட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதுல உங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த ஸ்டார்ட் டவர் கமெண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பாட்டம் லெஃப்ட் வச்சிருக்கேன். இந்த பாட்டம் லெஃப்ட் வச்ச உடனே உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் சென்டர் மாதிரி அப்டேட் ஆகும். ஓகேங்களா?
இதுல இப்ப லாஸ்டா என்ன மொமெண்டம் சிக்னல் வந்திருக்கோ அது ரிலேட்டடான என்ட்ரி வந்து கீழே வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? லைவ்ல வந்து அப்டேட் ஆகும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்ன என்ட்ரி வந்திருக்கு அப்படின்றத இங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓகே, நீங்க கரெக்டா 1:30 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை சிஇ அப்படின்னு வந்திருக்கு. எவ்வளோ லாஸ்ட் சிக்னல் அப்படின்றது கீழே மென்ஷன் ஆகும். செஷன் அப்படின்றது கரெக்டா ஸ்டாண்ட் பை அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸ்டாண்ட் பைன்னு இருக்கு. அது மாதிரி நிப்டில 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நீங்க வச்சிருக்கீங்க. அது வந்து அங்க அப்டேட் ஆயிடும். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்டேட் ஆயிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப லைவ்ல என்ன டைம் ஓடுதோ அந்த டைமும் இங்க கீழே வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் சிக்னல் என்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன சினாரியோல வந்திருக்கு, அது வந்து என்ன சினாரியோல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா B/CE பிளஸ் நோ பிஓஎஸ் பை நவ் அப்படின்னு வந்திருக்கு. தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் கேண்டில்ல எந்த ஒரு எஸ்எம்சியோட இண்டிகேஷனும் இல்லை, கரண்ட் கேண்டில்ல பிசி கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து சினாரியோ 2, அப்போ பை கரண்ட் கேண்டில். ஸோ அந்த அதுதான் இங்க வந்து மிஷன் பொறுத்த வரைக்கும் பை உங்களுக்கு என்ட்ரி வந்து கரண்ட் கேண்டில்ல நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும்ன்றத கீழே வந்து உங்களுக்கு லைவ்ல டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அதனால நீங்க இந்த டேஷ்போர்டை பார்க்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. சப்போஸ் நீங்க பார்க்கணும், ரெஃபரன்ஸுக்கு நான் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க இந்த டேஷ்போர்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ராப் சிக்னல் கரண்டா இப்போ என்ன சிக்னல் வந்திருக்கு அப்படின்றத இது வந்து இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி ட்ரெண்ட் இப்போ இம்பல்ஸா இருக்கா, ரைசிங்கா இருக்கா அப்படின்றதையும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், ஓகேங்களா, இப்போ கரண்டா எவ்வளவு ஸ்கோர் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அது மல்டிபிள் கால்குலேஷன் வச்சு நம்ம டிசைன் பண்ணது. ஸோ அதை வந்து நம்ம இன்ட்ராடேக்கு பார்க்கணும்னு கிடையாது. பட் ஒரு மொமெண்டமா நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரு, அதே மாதிரி இந்த ஆர்க் பவர், இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் ட்ராப் வந்து புல் ட்ராப் வந்திருக்கு. ஓகேங்களா? புல் ட்ராப் வந்து ஒரு ஓகே, புல் ட்ராப் வந்திருக்கு. என்ன பாயிண்ட்ல வந்திருக்கு அப்படின்றத அது வந்து இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இதுதான். ஸோ இந்த டைமிங் வந்து மொமெண்டமோட டைமிங் தான். இந்த டேஷ்போர்ட் ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணது எதுக்கு அப்படின்னா மொமெண்டம் சிக்னல் என்னால் எளிமையாக பார்க்க முடியல. தட் மீன்ஸ் அதை வந்த உடனே நீங்கள் 3 கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் எடுக்க சொல்றீங்க. அதை எப்படி நான் அந்த சினாரியோஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறது, நிறைய பேர், எல்லாருக்கும் சொல்லலை, பட் ஒரு சிலவங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு. ஸோ அட்ரஸ் இன் த சென்ஸ் நீங்க எந்த கேண்டல்ல என்ட்ரி எடுக்கணும்ன்றத இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்டார் டவர் கமெண்ட் சென்டர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடும். ஸோ இதுல லைவ்ல வந்து உங்களுக்கு ட்ராக் ஆகிட்டே இருக்கும். என்ன சினாரியோ வந்திருக்கு, எந்த கேண்டல்ல நீங்க என்ட்ரி எடுக்கணும், அது என்ன டைமிங்ல வந்திருக்கு, என்ன வேல்யூல இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே இதுல வந்து அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா? அதனால நீங்க மொமெண்டம் சிக்னல் பொறுத்த வரைக்கும் இது என்ன என்ட்ரி எடுக்கணும், எந்த டைம்ல எடுக்கணும்ன்றது நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? அது இல்லாம நம்ம அலர்ட்டும் போட்டுக்கிறதுனால நம்ம வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு சந்தேகம் வரும். ஓகே, இங்க வந்து கரண்ட் கேண்டில் என்ட்ரி எடுன்னு சொல்லிடுச்சு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா சைட் வேஸ்னு கொடுத்துருக்கு, அப்ப எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு சைட் வேஸ் வந்திருக்கு. அப்போ ப்ரொஜெக்ஷன் சைட் வேஸ்ல வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால மேனுவலா என்னென்ன டிஃபிகல்டிஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ அதை எல்லாமே மேக்ஸிமம் நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெர்ஷன்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் லைவ்ல பார்க்குறப்ப. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கமாண்ட் சென்டர். இதுல எதனா சந்தேகம் இருக்கா? மொமெண்டம் சிக்னல் பொறுத்த வரைக்கும் வேற எதனா சந்தேகம் இருந்தா இப்பயே கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேக்ஸிமம் நீங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி மொமெண்டம் சிக்னலுக்கு உங்களுக்கு டைம் வந்து மேக்ஸிமம் எடுக்காது. மேக்ஸிமம் 1 மினிட்குள்ள நீங்க ஆர்டர் போட்டுருவீங்க. அந்த 1 மினிட்குள்ள போடுற சரி, அந்த 1 மினிட் செலவாகிறதையும் இப்போ வந்து ரொம்ப குறைச்சிட்டேன். 10 செகண்ட் கூட ஆகாது எடுக்கிறது. இப்போ வந்து நம்ம இந்த ரெட் லைன் கிரீன் லைன் பார்க்க தேவையில்லைங்களா? எதுவுமே பார்க்க தேவையில்ல ப்ரோ. ஸோ ஒன் சிக்னல் வந்து நம்ம பாட்டு அதுக்கு எப்படி கொடுக்குதோ அது மாதிரி பண்ணிட்டு போய்க்கலாம். ஆமா ஆமா. ஸோ அதுதான் இந்த கமெண்ட் சென்டர் அதுவே ட்ராக் பண்ணும். லைவ்ல ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சினாரியோ வந்திருக்கு, எந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கணும், எல்லாமே இது வந்து அப்டேட் பண்ணிடும்.
வித் டைமிங்கோட அப்டேட் பண்ணிடும். உங்களுக்கு சப்போஸ் நீங்க அலர்ட் போட்டுட்டீங்க, மொபைல் அலர்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் போய் இந்த கமெண்ட் சென்டரை பார்த்தா போதும். கமெண்ட் சென்டர் பார்த்துட்டு இந்த சிக்னலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்விஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அது இப்போ இல்லை, நான் இப்போ பிடிஸ்ல வேணா காட்டுறேன், சப்போஸ் லைவ்ல வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த இந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இப்போ இங்க நான் கர்சர் வச்சோடனே டிஸ்ப்ளே ஆகிறது வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து ஷோ ஆகும். ஸோ அதுல சப்போஸ் ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ் அப்படின்னு காட்டுதுன்னா அந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, எடுக்காதீங்க. இல்ல முதல்ல நீங்க வந்து இன்பிட்வீன் அந்த ரெட் லைன் ப்ளூ லைனுக்கு வந்து சப்போஸ் மொமெண்டம் என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது, கன்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா 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 ஆமா, அது இருக்கு, அது ஆக்சுவலா இருக்கு. நான் முன்னாடி என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் சொன்னனோ அது கான்செப்டா இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் இங்க கர்சர் வைக்கிறேன், இங்க வந்து ஒரு சிக்னல் பை பண்ணு, இதோட கோர் கான்செப்ட் என்னன்னா இது பிரபா லைவ்ல இப்போ வாய்ஸ் ஒரு பிரேக் சிக்னல். ஆயிட்டே இருக்கு பிரபா. ஓகே சாரி, வாய்ஸ் இப்ப கேக்குது, இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா இருக்கா? மற்றவங்களுக்கு கிளியரா இருக்கா? கேக்குது சார், நல்லா கேக்குது இப்போ. கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஓகே, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு சிக்னல், நான் இப்போ கர்சர் வைக்கிற இடத்துல ஒரு சிக்னல் வருது அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டலை வந்து ட்ராக் பண்ணும். ப்ரீவியஸ் கேண்டலை ட்ராக் பண்ணி ஏதாச்சும் எஸ்என்சி இண்டிகேஷன்ஸ் எதுனா வந்திருக்கா, இது வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருக்கா இல்ல ரெட் லைனுக்கு மேல இருக்கான்றத அது ட்ராக் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு சிக்னல் வந்துருச்சு, ஆனா இந்த இடத்துல சப்போஸ் ஒரு கேஸ்ல இது வந்து பை கால் ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து இன்பிட்வீன் த ஜோன்ல இருக்கா அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகேங்களா? இன்பிட்வீன் த ஜோன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்காதீங்க. பட் நான் எப்படி டிசைன் பண்ணிருந்தேன் அப்படின்னா முதல்ல, பட் இந்த இன்பிட்வீன் த ஜோன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சிக்னல்ஸே ஜென்ரேட் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் இந்த ப்ளூ லைனுக்கு மேல இருந்துச்சுன்னா சிக்னல்ஸே ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணிருந்தேன். அது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வருது. ஓகேங்களா? அதை வந்து நான் நெக்ஸ்ட் வெர்ஷன்ல அப்டேட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு எப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இங்க சிக்னல்ஸ் வருது அப்படின்னா இது இன்பிட்வீன் த ஜோன்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். இன்பிட்வீன் த ஜோன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து மேக்ஸிமம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்ற சுச்சுவேஷன்னால இன்பிட்வீன் த ஜோன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ளூ லைனுக்கு மேல உங்களுக்கு ஒரு சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னாலும் அந்த சிக்னலும் அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த மாதிரி ப்ளூ லைனுக்கு கீழே ஒரு சிக்னல் வருது அப்படின்னாலும் அந்த சிக்னலையும் அவாய்ட் பண்ணிடுங்க. கூட தேர்டா ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னலையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயமும் நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதை நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம கட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஒரு பெட்டரான ட்ரேட் எடுப்போம். எல்லா ட்ரேடும் நம்ம எடுக்க மாட்டோம். எந்த இடத்துல ஹை வெயிட்டேஜா இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்து எடுப்போம். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். ஒரு ட்ரேட் எடுக்கிறத காட்டிலும் அதை எடுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி விஷயத்த தான் நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்றோம். இப்ப நான் சொன்ன அந்த 3 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பட் ஆனா இதோட வேலை என்னன்னா கரண்ட் கேண்டல்ல சிக்னல் வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எதனாச்சும் எஸ்என்சி இண்டிகேஷன் இருக்கா, அது ப்ளூ லைனுக்கு மேல இருக்கா இல்ல சாரி ரெட் லைனுக்கு மேல இருக்கா இல்ல கிரீன் லைனுக்கு மேல இருக்கான்றதை தான் ட்ராக் பண்ணுமே தவிர இந்த ஜோனுக்குள்ள இருக்கா இல்ல இந்த ஜோனுக்கு கீழே இருக்கான்றத இது இப்ப கரண்டா இது ட்ராக் பண்ணாது. நான் நெக்ஸ்ட் வெர்ஷன்ல அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க மேனுவலா பாக்குறப்ப அது மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வேற எதுனா சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. பிரபா அந்த ப்ரீவியஸ் டேல அதை பார்க்க முடியுமா? இந்த இதை அப்படியே கொஞ்சம் ப்ரீவியஸ் டேல பார்க்க முடியுமா? ஓகே, கண்டிப்பா. ப்ரீவியஸ் டேனா இப்ப ரீப்ளே பண்ணி கேக்குறீங்களா? அதை பாக்குறேன் நான். ஆமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொண்டு வரேன். ஓகே பிரபா கேக்குதா? ஓகே கேக்குது ப்ரோ. இப்ப நான் ப்ளே பண்றேன், நீங்க அப்படியே இந்த டேஷ்போர்டையும் பாருங்க.
இனிமே எதனாச்சும் ஒரு சிக்னல் வருது அப்படின்னா உங்களுக்கு இதுல அப்டேட் ஆகும் இந்த டேஷ்போர்ட்ல, அதையும் நீங்க அப்படியே பார்க்கலாம். ஹலோ, சாரி நெட்வொர்க். அப்புறமா கேக்குது. கேக்குது கேக்குது கேக்குது. நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, சரி சரி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் வச்சிருக்கேன், 11 மணிலேருந்து வச்சிருக்கேன். கீழே வந்து இதுல டேபிள் அப்டேட் ஆகும், அது நீங்க அப்படியே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த கீழே ஜார்விஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும்னு சொன்னேன்ல. ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஜார்விஸ் ரிப்போர்ட்டு. ஸோ என்னன்னா ஏதாச்சும் ஒரு மொமெண்டம் சிக்னல் வருது அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ரிப்போர்ட் மாதிரி ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஒரே நிமிஷம், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? சாரி, ஒரே நிமிஷம். ஓகே, ஏதாச்சும் ஒரு மொமெண்டம் சிக்னல் வருது அப்படின்னா உங்களுக்கு கீழே ஜார்விஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட் வந்து அந்த சிக்னல் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வேலிடா இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ப்ரொஜெக்ஷன் வந்து நீங்க தனியா பார்க்க தேவையில்லை. இந்த டேஷ்போர்ட்ல போயிட்டு இங்க ப்ரொஜெக்ஷன் ரைசிங்கா இருக்கா இல்ல ஃபாலிங்கா இருக்கா அந்த டைம்ல அப்படின்றத நீங்க பார்க்க தேவையில்ல. டைரக்டா அந்த சிக்னல் வந்த உடனே அதுக்கு கீழே வந்து இது அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா? அதுல என்ன இருக்கும்னா ஜார்விஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு ரைசிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே, இந்த ட்ரேடை வந்து நீங்க எடுக்கலாம். அது கூட உங்களுக்கு கீழே இங்க வந்து என்ன கேண்டில்ல எடுக்கணும் அப்படின்றதும் இங்க வந்து அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம், இது வந்து B/CE அப்படின்னு வந்து இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் பாத்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில். இந்த விஎஸ் விட்டுருங்க, இந்த வேலிட் செல் அப்படின்றத விட்டுருங்க. ப்ரீவியஸ் கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ரெட் பிஓஎஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்திருக்கிறதுனால B/CE பிளஸ் ரெட் பிஓஎஸ் அப்படின்னா செல் நெக்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருக்கு. அப்ப இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா இது வந்து தேர்ட் சினாரியோல வந்து கவர் ஆகும். B/CE ரெட் பிஓஎஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா செல் நெக்ஸ்ட் கேண்டில். அப்பனா நெக்ஸ்ட் கேண்டில் அப்படின்னா எத்தனை மணிக்கு நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 10:45க்கு நம்ம செல் பண்ணணும். 10:30 மணிக்கு இந்த சிக்னல் வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல ரெட் பிஓஎஸ் வந்து வந்திருக்கிறதுனால செல் நெக்ஸ்ட் கேண்டில் எந்த டைம்ல வந்திருக்கு அப்படின்றது இங்க அப்டேட் ஆயிடும். 10:30 மணிக்கு வந்திருக்கு. அப்ப எந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் அது வந்து 10:45க்கு தான் நம்மளுக்கு நம்ம வந்து செல் ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப நான் ரீப்ளே பண்றேன். இப்ப எதனாச்சும் ஒரு மொமெண்டம் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற டேஷ்போர்ட்ல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு, பார்க்கலாம் நீங்க. ஓகே, இப்போ ஒரு S/PEன்னு ஒன்று வந்திருக்கா? இந்த S/PE வந்து வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ல கிரீன் பிஓஎஸ் வந்திருக்கு. ஸோ இது என்ன சினாரியோன்றது நீங்களே இந்த டேபிள வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டேபிள்ல டார்க் கிரீன் லைனுக்கு மேல S/PE வந்திருக்கு. அப்ப ப்ரீவியஸ் கேண்டில்ல கிரீன் பிஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில்ல என்ன பண்ணுவோம்? பை பண்ணுவோம். ஓகேங்களா? அது கூடவே உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு ரைசிங்கா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? அப்படி இருக்குன்ற பட்சத்துல ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஜார்விஸ் ரிப்போர்ட் மேல வந்திருக்கு. ஓகேங்களா? ரைசிங். ஓகேவா? மேல வந்திருக்கு பாத்தீங்களா? ரைசிங் இருக்கா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கணும்ன்றத நம்ம அனலைஸ் பண்ணவே தேவையில்ல. இந்த டேபிள்லயே உங்களுக்கு வந்துடும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில்ல நம்ம வந்து பை பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? என்ட்ரி வந்து நெக்ஸ்ட் கேண்டில் பை வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஏன் பை பண்ணணும் அப்படின்னா இது வந்து சினாரியோ 4ல வந்து கவர் ஆகுது. பை நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே, இதுல எதுனா சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதோட டைமிங் என்ட்ரி வந்த டைமிங் வந்து 12:15. அந்த 12:15ன்றதையும் இங்க வந்து அப்டேட் பண்ணிடுச்சு.
பிரபா ஒரு சின்ன டவுட். இப்ப அந்த மேல இப்ப அந்த எஸ்எல்எஸ்பி செல்ஃப் இது வந்திருக்குங்களா? அது ஆமா அந்த ஆமா. கிரீன் பார்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்களே, அது என்னது? அது ஆட்டோ ஓகே, பிளாக் அது நான் மாதிரியா? சொல்றேன். அது வந்து அந்த கிரீன் பார்டர் வந்து புல் ட்ராப்போடது. புல் ட்ராப் அண்ட் பியர் ம், ட்ராப்போடது. அது வந்து நான் இப்ப சொல்றேன். ம். அது என்னன்னு. இல்ல, மேபி அதை நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து நம்ம அந்த அதோடய வந்துருமா? அதாவது எப்படி சொல்ற, அந்த சிக்னல் வர்றப்ப அந்த மாதிரி வந்துருங்களா? இல்ல ஆமா ஆல்ரெடி வரும். வந்து இல்ல ஓகே ஓகே, அதான். அதான் கேட்குறேன். ஓகே. ஆமா, அந்த கிரீன் பார்டர் வந்து எதுக்குன்னா அந்த புல் டிராப்போட ரேஞ்சை குறிக்கிறது. அந்த புல் டிராப் முன்னாடி ஃபார்ம் ம். ஆச்சுல்ல, அந்த புல் டிராப்போட ஆமா ஐ ஆமா அண்ட் ஆமா. லோவோட ரேஞ்சை குறிக்கிறது. தட் மீன்ஸ் அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். செல்லர்ஸ் ஃபுல்லாவே இந்த புல் டிராப்ன்றத ம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா. ஜோன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சை வந்து ம். அதுவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டிடுச்சு. ஐ அண்ட் லோ, அந்த ஐ அண்ட் லோவை ஒரு ஜோன் மாதிரி உங்களுக்கு காட்டும். காமிச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் பெரிய ஸ்கிரீன்ல காட்டினேன் அப்படின்னா சூப்பரா இருக்கும். பட் சிஸ்டம்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். கொஞ்சம் இதாக இருக்கும். ம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு லைவா நீங்க மொமெண்டம் சிக்னல் வந்து இந்த டேஷ்போர்டை பார்க்கணும்னு அவசியம் இல்லை இனிமே. அது மாதிரி நீங்க அந்த டேட்டா ஷீட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டாவே உங்களுக்கு இந்த டேபிள் இந்த கமெண்ட் சென்டர்ல அப்டேட் ஆயிடும். அதை வச்சு கூட நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சினாரியை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டல்ல 12:30 மணிக்கு நான் வந்து ஒரு பை ட்ரேட் வந்து போனோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு நம்ம ஒரு பை ட்ரேட் வந்து போயிருப்போம். ஒரு 40 பாயிண்ட்ஸ்ன்றது நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க ஒரு சிக்னல் வந்திருக்கு. அதோட கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்க அப்டேட் ஆகும். இங்க வந்து சைட் வேஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பை நெக்ஸ்ட் கேண்டில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பை, ஏன்னா B/C வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல வந்திருக்கு. பை நெக்ஸ்ட் கேண்டில் கொடுத்துருக்கு. பட் இங்க நான் வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இங்க ஜார்விஸ் ரிப்போர்ட்ல பாருங்க சைட் வேஸ்னு காட்டுதா. அப்ப இந்த என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோமா? கரெக்டா? இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம், எடுத்திருக்க மாட்டோம். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா, சைட் வேஸ்ல இருக்கிறப்ப ஒரு என்ட்ரி வந்துச்சுன்னா நான் எப்படி அதை எடுக்கலாமா வேணாமான்னு கேட்பீங்க. அது எப்படி நான் பார்க்கறது அப்படின்னு முதல்ல சந்தேகமா கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்தை இப்போ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைரக்டா சைட் வேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த அப்டேட் ஆயிடும். அப்படி ஆகுறப்ப இந்த என்ட்ரி வந்து நம்ம எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? இதுல டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் அட்ரஸ் பண்றேன். என்னன்னா சிம்பிளா மொமெண்டம் சிக்னலை நீங்க எந்த ஒரு அனலைசிஸும் பண்ணாம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலிடேஷனும் நீங்க டேஷ்போர்ட்லயோ இல்ல ஆஹ், அந்த எக்ஸல் ஷீட்லயோ நீங்க பண்ணாம டைரக்டா உங்களுக்கு அப்டேட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மூர்த்தி சார் கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த பியர் ட்ராப் புல் ட்ராப்ல அந்த ஜோன் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஜோன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா லாஸ்டா கடைசியா ஃபார்ம் ஆன அந்த புல் ட்ராப் அண்ட் பியர் ட்ராப்போட ஒரு நிமிஷம், இந்த டேஷ்போர்டை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். லாஸ்டா ஃபார்ம் ஆன புல் ட்ராப் பியர் ட்ராப்போட ரேஞ்சை வந்து அது ஜோன் மாதிரி கிரியேட் பண்ணி காட்டும். ஜோன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த ஐஎன் லோவை ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு சப்போர்ட்டாவோ சொல்லலாம், இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், எப்படி வேணும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு ஜோனா வந்து கிரியேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? இது காட்டுறப்ப நம்மளுக்கு என்ன ஒரு இண்டிகேஷன் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மேல இங்க காட்டுறப்ப இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். இதோட கலர் ஏன் இது கிரீனா இருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்க ரெட்டா கூட மாத்திக்கலாம். கீழே இதை வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதையும் நீங்க கிரீனா கூட மாத்திக்கலாம். ஏன்னா சப்போர்ட்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரீன் சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெட்னு சொல்லுவாங்க. அந்த கலரை கூட நீங்க மாத்திக்கலாம் செட்டிங்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜோன் மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுறதுனால ஒரு நிப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இது ஆக்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு சாரி எக்ஸாம்பிளுக்கு 2 ஏப்ரல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் வந்து உள்ள அதிகமான அதிகமான இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து அதிகமான பை ஆர்டர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்தா ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கடைசியா ஃபார்ம் ஆன புல் ட்ராப் அண்ட் பியர் ட்ராப்பை ஒரு ஜோன் ரேஞ்சா கிரியேட் பண்ணி காட்டும். அது வந்து உங்களுக்கு லைவ்ல பாக்குறப்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும்.
ஸோ அப்புறம் பிரபா ஒரு சின்ன டவுட். இப்ப அந்த பையர்ஸ் இதுல வராங்க இல்லைங்களா, ஆமா ரெட் கலருக்கு. ஆமா அப்ப ஆமா அந்த இடத்துல வர்றப்ப மோஸ்ட் ஆஃப், அதாவது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிளாக் வரைஞ்சு சொல்றாங்க இல்லையா, ம் அப்ப ம் அந்த ம் இடத்துல வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா இப்ப ஆமா இந்த இடத்துல வந்து உங்களது என்ன பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிருது, இந்த இடத்துல வந்து காமிச்சிருது. பையர்ஸ் காமிச்சிருது ஆமா இல்லையா. ஆமா சோ அது ஆமா ஒரு ஆமா கன்ஃபர்மேஷனா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அப்ப அந்த ஆமா ஜோன் வந்தாக்கா அந்த இடத்துல பை ஆமா வந்ததுன்னா அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லையா. 100%. ஆமா. ஓ, ஓகே ஓகே, அதுதான். ஓகே ஓகே. அதே ஸோ மாதிரி இது மேல போச்சு, மேல போயிட்டு அந்த இடத்துல செல் பை செல் நீங்க வந்துச்சுனாக்கா அது ஒரு ஆமா கன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம் நம்ம இல்லையா. ஆமா 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 இது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, கீழே ஓகே இருக்கிறது ஓகே ஓகே. சப்போர்ட் மாதிரி. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, நம்ம மேபி நம்ம டூல் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, யூஸ் பண்ணிட்டு ஆமா. இருக்கப்ப இந்த ம் சிக்னலும் நம்ம இப்ப அட்வான்ஸ்ல வந்து நமக்கு ஆட் ஆயிருமான்னு கேட்கறேன். அந்த ஆட் அது ஆட் அப்படியே ஆயிடும் வந்து ஆட் ஆகுது. ஆயிடும் ஆட் ஆயிடும் ஆட் ஆயிடும் ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதான் கேட்டேன். ஓகே ஓகே. கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று ஒன்று வந்து என்னன்னா, இந்த கமாண்ட் சென்டர் மொமெண்டம் சிக்னல் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் டைரெக்டாக இதில் வந்து அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி மொமெண்டம் சிக்னல் கூடவே ப்ரொஜெக்ஷன் சேர்த்து பார்க்கணும், அந்த விஷயத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். டைரெக்டாக அந்த சிக்னல் கீழவே ப்ரொஜெக்ஷன் ரைசிங்கா ஃபாலிங்கா இல்லை சைட்வேஸான்றது அப்டேட் ஆகிடும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியர் ட்ராப் அண்ட் புல் ட்ராப்ல ஒரு ரேஞ்ச் மாதிரி நம்ம ஜோனா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜோன் மீன்ஸ் இந்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா ஓகே இங்க செல்லர்ஸ் அதிகமா உள்ள வராங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப லைவ்ல கூட நீங்க பார்க்கலாம். இப்ப லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், நான் இதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். பிரபாஜி முடிஞ்சா அந்த அந்த கலரை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டுருங்க ஜி. சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டுருங்க. நான் இதை அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பிட்காயின், ஆக்சுவலாக பிட்காயின் வந்து 24/7 அப்படின்றதுனால எல்லா எல்லா டைமுமே ஒர்க் ஆகும். இப்போ ரீசெண்டாக பியர் ட்ராப் வந்து 11:45க்கு இன்னைக்கு மதியானம் 11:45க்கு வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்கு. நம்மளுக்கு வேலிட் பையும் வந்திருக்கு. அப்போ இந்த ஜோனு ஓகேங்களா, இது கலர் நான் மாற்றிடுறேன் கண்டிப்பாக. இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர்ஸ் பையர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்னு இண்டிகேட் ஆகுது. பையர்ஸ்னா இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ், நம்ம நார்மலா ரிட்டைல் பீப்புள்ஸ் கிடையாது, பெரிய அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ். ஓகேங்களா, நான் ரீசெண்டா நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து போட்டிருப்பேன். பிளாக் ராக் அப்படின்ட்டு ஒரு பெரிய அசட் மேனேஜிங் கம்பெனி, வேர்ல்டுலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கம்பெனி. ஸோ அது வந்து நம்ம பெரிய பெரிய வெல் நோன் ஃபெமிலியரான அசட் எல்லாமே மேனேஜ் பண்ணும். எலான் மஸ்க், வாரன் பஃபெட். ஸோ இது மாதிரி மல்டிபிள் பிக் இன்வெஸ்டர்ஸோட அசட்டை வந்து மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு மணியை மல்டிப்ளை பண்ணி தரும். அவங்க எங்க ஆர்டர் போடுறாங்களோ அந்த இடத்த வந்து நம்ம டூல் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுச்சு. ஸோ அதை தான் நான் ரீசெண்டாக 2 வாரமா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் கூட அதிகமான பையஸ் உள்ள வர்றதுக்கான ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல கூட பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்கலாம் பிட்காயின்ல, நம்ம தெரியாது, பட் மேபி நடந்திருக்கலாம். நம்மளுக்கு அழகா 11:45க்கு பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு ஜோனாவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டினதுனால, ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாவே பையர்ஸ் ஆர்டர் போடுறதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். சப்போஸ் வேலிட் பை வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்திருந்தாலும் இது வரைக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 66982 அப்படின்றது கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. டார்கெட் 1 வந்து நம்மளுக்கு இட்டு. ஓகேங்களா, நம்ம டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா 67147, பட் நம்மளுக்கு டார்கெட் 1 வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணி காட்டிடுவோம். உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன, உங்களோட டார்கெட் என்ன, உங்க டார்கெட் 2 என்ன அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணி காட்டிடுவோம்.
அதே மாதிரி மேக்ஸிமம் 1:2 அப்படின்றத நம்ம ரிஸ்க் அண்ட் ரிவார்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த 1:2ன்றது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ற பட்சத்துல உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் க்ரோத் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓகே, நம்ம இந்த ஜோன் பார்த்தாச்சு. இப்ப ஜோனுக்கு அடுத்தது சாரி அடிஷ்னலா என்ன டிராபேக் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா, இந்த இந்த ரெட் லைனும் இந்த ப்ளூ லைனும் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, வியூ பண்ணி பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சிக்னல்ஸ் வரப்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. இந்த மேல ஹரிசாண்டலா காட்டுற இந்த ரெட் லைனும் இந்த ஹரிசாண்டலா காட்டுற கிரீன் லைனும் வந்து எனக்கு கஷ்டமா இருக்குன்னாங்க. ஸோ அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணாச்சு. இன்புட்ஸ்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்க அயன்மேன் எம்பவர் சிக்னல் இருக்கும். இதுல ஷோ ஓப்பன் ரேஞ்ச் லைன்ஸ் ஆர் ரியாக்டர் கிரிட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த கிரிட்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ லைன் அந்த ரெட் லைனும் அந்த கிரீன் லைனும் உங்களுக்கு மறைஞ்சிடும். தட் மீன்ஸ் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க எந்த சார்ட் எடுத்தாலும் பிளைனா இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு அந்த லைன்ஸுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஒன்லி நம்ம எம்பவர் சிக்னலும் அந்த ட்ராப் பேஸ்டு சிக்னல் மட்டுமே காட்டுமே தவிர அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டாது. இது வந்து 4th அட்வான்டேஜ். ஓகேங்களா? 4th சேஞ்ச் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேர் கேட்டது என்னன்னா, நான் வந்து 5 மினிட்ஸ்ல நிப்டி சார்ட் பாக்குறப்ப எனக்கு மொமெண்டம் சிக்னல் வந்துச்சுன்னா நீங்க எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? மொமெண்டம் சிக்னல் வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது 5 மினிட்ஸ்ல. ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு மொமெண்டம் சிக்னல் பார்த்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதே நிப்டி சார்ட்டை வந்து நான் 2ஆ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2ஆ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சார்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா செட்டிங்ஸ்குள்ள போறேன். செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா அவெஞ்சர் சிக்னல் விசிபிலிட்டின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த சிக்னல் விசிபிலிட்டியில சப்போஸ் எனக்கு வந்து மொமெண்டம் சிக்னல்ஸ் மட்டும் நான் ட்ரேட் பண்ண விரும்புறேன், தட் மீன்ஸ் B/CE S/PE வச்சு மட்டும் நான் ட்ரேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா நீங்க இந்த மொமெண்டம் சிக்னல் மட்டும் டிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்ல வெறும் மொமெண்டம் சிக்னல் மட்டும் தான் தெரியும். ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் வந்து தெரியாது, மறைஞ்சிடும். ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் வந்து இங்க உங்களுக்கு விசிபிளா இருக்காது. ஒன்லி மொமெண்டம் சிக்னல்ஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ நான் சேம் சார்ட்ல சேம் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன், எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. இப்போ டைரக்டா அந்த செட்டிங்ஸ்குள்ள போறேன். போயிட்டு எனக்கு மொமெண்டம் சிக்னல் வேணாம், நான் வெறும் ட்ராப்பை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல எனக்கு ட்ராப் மட்டுமே போதும், தட் மீன்ஸ் பிட்காயின்ல எனக்கு ட்ராப் வச்சு மட்டும் நான் ட்ரேட் பண்றேன், மொமெண்டம் வேணாம் அப்படின்னா நீங்க வெறும் ட்ராப்பை மட்டும் டிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும் தான் விசிபிள் ஆகுமே தவிர மொமெண்டம் சிக்னல்ஸ் இங்க உங்களுக்கு காட்டாது. நிறைய பேர் 5 மினிட்ஸ்ல நீங்க மொமெண்டம் எடுக்க வேணாம், ட்ராப்பை மட்டும் வச்சு எடுங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதை எப்படி நான் கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 5 மினிட்ஸ் வந்துட்டு நீங்க வெறும் ட்ராப்பை மட்டும் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வெறும் ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும் தான் காட்டுமே தவிர மொமெண்டம் சிக்னல்ஸ் காட்டாது. இது வந்து மேஜரான அட்வான்டேஜ். இது நிறைய பேர் கேட்டது. அதை வந்து இப்ப 5th அட்வான்டேஜா நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா இருக்கும். சார்ட் பாக்குறப்ப உங்களுக்கு வெறும் ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் மட்டும் நீங்க பாத்துக்கலாம். மொமெண்டம் என்ட்ரிஸ் வேணாம்னா நீங்க அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல எதனா சந்தேகம் இருக்கா? பிரபா ஸ்கிரீன் தெரியல பிரபா. ஸ்கிரீன் தெரியலையா? ஒரே நிமிஷம். ஓகே 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 ஓகே. இதுல எதனா சந்தேகம் இருக்கா மத்தவங்களுக்கு? வேற யாருக்குன்னா சந்தேகம் இருந்தால சொல்லலாம். இல்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறது எது பெஸ்ட், ட்ராப் பெஸ்டா இல்ல மொமெண்டமா? ரெண்டுமே தேவை ப்ரோ. நான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே தேவை. ட்ராப்ன்றது ஒன்றும் இல்லை. ட்ராப்ன்றது ஒரு ரிவர்சல், ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரல் வந்து ரிவர்ஸ் ஆகி கொண்டு போறது. இந்த ட்ராப்புக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை இண்டிகேட் பண்றது தான் மொமெண்டம். ஸோ இதை மட்டும் எப்படி சொல்லுது, சப்போஸ் நீங்க ட்ராப்பை வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஓகே. பட் சப்போஸ் ட்ராப்பை வச்சு நீங்க ஒரு ட்ரேடை போடலை, தட் மீன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ட்ரேடை போடல அப்படின்னா நீங்க மொமெண்டம் வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது மட்டும் ட்ராப் மட்டும் வச்சு நம்ம எடுக்கணும்னு கிடையாது, ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி. இப்ப நான் வந்து நான் ட்ராப் வச்சு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா நமக்கு நீங்க பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நீங்க அதான் கேக்குறேன். அதான் ட்ராப் மட்டும் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபாரெக்ஸ் கிரிப்டோலாம் பாத்தீங்கன்னா ட்ராப் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் ஆகுறப்ப ம் நீங்க வெறும் ட்ராப்பை மட்டும் வேணும்னா நீங்க ட்ராப்பை மட்டும் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் ட்ராப் மட்டும் தான் காட்டும், மொமெண்டம் காட்டாது. ஓகே, மேபி அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த ட்ராப் கிட்ட வந்துட்டு நான் அந்த ஆர்டர் எடுக்க நான் விட்டுட்டேன் அப்படின்னாக்கா மொமெண்டம் அதுக்கப்புறம் வந்து எனேபிள். நீங்க அந்த மொமெண்டம் எனேபிள் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ மொமெண்டம் பிளஸ் அந்த அத ட்ராப். ஜோன், அந்த ஜோன் வந்து ஆமா ட்ராப் ஜோன், ஆமா அதை வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டாவே போதும் இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்ட ஒரு கொரி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்க்குறப்ப அதுல நிறைய பை சிஇ எஸ்/பி அப்படி வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகுதுன்னாங்க. ஸோ அப்போ நீங்க இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நிறைய பை சிஇ இதெல்லாம் நீங்க எடுக்கவே கூடாது. ஸோ இப்போ நான் இந்த சார்ட்ல போறேன், இந்த சார்ட்ல போயிட்டு டைரக்டா செட்டிங்ஸ் வரேன். இதுல எனக்கு மொமெண்டம் சிக்னலே தேவையில்லை. 5 மினிட்ஸ்ல வெறும் ட்ராப்பை மட்டும் வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ட்ராப்பை மட்டும் தான் காட்டும், மொமெண்டம் சிக்னல் மறைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 5th அட்வான்டேஜ். ஸோ இந்த அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப அந்த ஐ ரேஞ்ச் சொல்லியிருந்தேன்ல, இப்ப அந்த ஜோன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஜோன் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த டிக் மார்க் மாதிரி இருக்கும். இந்த டிக் மார்க் வேணும் அப்படின்னா நீங்க இதை வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த ஜோன் எனக்கு வேணாம், அது பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஜோனை வந்து இந்த அன்டிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எனேபிள் வந்து போயிடும். எனேபிள் பண்றது வந்து நீங்க வந்து எடுத்து விட்டுடலாம். அது ஜோன் வேணும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா அது வந்து எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே பிரபா, ரொம்ப சூப்பர் பிரபா, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா இது பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, நல்லா அட்வான்ஸ்டா எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, இனிமே மேனுவல் ஒர்க் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆக்சுவலா அதுதான். இல்ல பிரபா, நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட அந்த இதை கேட்டிருந்தேன். பட் பரவாயில்ல, இவ்வளவு சீக்கிரம் அதை ஆட் பண்ணி எதிர்பார்க்கல, டக்குன்னு ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே பிரபா, ஓகே ஓகே. இது வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். மொமெண்டமும் இருக்குது, ஜோன் இருக்குங்க. அப்போ வந்து நமக்கு பயப்படாம இது பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஏன்னா நீங்க டார்கெட் ஸ்டாப் லாஸே கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதுலயே ஆமா மேல கொடுத்துட்டேன். ஓகே ஓகே, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, தேங்க்யூ பிரபா. ரொம்ப நான் அது ஒண்ணுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதையும் ஆட் பண்ணி விட்டீங்க, அட்வான்ஸ் பண்ணி விட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரபா. கண்டிப்பா. வேற எதுனா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி இப்ப கரண்டா என்ன ட்ராப் வந்திருக்கோ, இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிட்காயின்ல உங்களுக்கு புல் ட்ராப் வந்திருக்கு. அப்ப இதுதான் மேஜரான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மேஜரான செல்லர்ஸ் இங்க உள்ள வந்திருக்காங்க. வந்துட்டு பிட்காயினை கீழே இறக்கிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா இங்கதான் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்திருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இங்கேயும் ஒரு கிரீன் கேண்டில் இருக்கு, இங்கேயும் கிரீன் கேண்டில் இருக்கு. பட் நம்ம எக்ஸாக்டா இன்ஸ்டிடியூஷன் வர இடத்த தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல என்டர் ஆனாதான் நம்மளால ஈஸியா வந்து லாபம் பார்த்துட்டு வர முடியும். எல்லா இடத்துலயும் என்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொல்ல கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் வந்து இருக்காது. ஸோ இது கூட ஃபைனலா நம்ம இன்னொன்று ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரே நிமிஷம் சார்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸல் வந்து நான் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி போட்டிருப்பேன் நம்ம குரூப்ல. நீங்க எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் மேக்சிமம் இந்த ஷீட்ல அப்டேட் பண்ண பழகுங்க. இந்த ஷீட் எப்படின்றத ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு செப்பரேட் ஷீட் வந்து போட்டிருக்கேன். பேங்க் நிஃப்டி, மிட் கேப்ஸ், சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், இந்தியன் ஸ்டாக்ஸ், ஃபாரெக்ஸ் வேணும்னா நீங்க ஃபாரெக்ஸும் வச்சுக்கலாம், இல்ல கிரிப்டோ வேணும்னா கிரிப்டோவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட செட்டப் கைடு வந்து கடைசி பேஜ்ல வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இது என்ன டார்கெட் வைக்கணும், எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்படி ஆப்ரேட் ஆகும்ன்றத இந்த கைட்ல வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மெயினா எதுக்கு அப்படின்னா நீங்க உங்களோட ட்ரேடை வந்து நீங்க ட்ராக் பண்றதுக்கு.
எப்படின்னா எவ்வளோ பெர்ஃபெக்டா போயிருக்கு, எவ்வளோ வின் ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, எவ்வளோ லாஸ் வந்துருக்கு. டோட்டலா ஒரு 100 ட்ரேடர்ஸ்க்கு வந்து இதை ஆவரேஜா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ லாஸ் போயிருக்கு, எவ்வளோ வின் ட்ரேட் வந்திருக்கு அப்படின்றத இது கால்குலேட் பண்ணும். இது எல்லாமே ஃபார்முலா எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க இதுல அப்டேட் பண்ற மாதிரி டெய்லியும் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு நாள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் ஷீட் அப்டேட் பண்ணிட்டு சப்போஸ் ஒரு கூகுள் டிரைவ்லயோ இல்ல நீங்க ஒரு மெயில்லையோ நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 100 நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தட் மீன்ஸ் ஒரு 3 மாசமோ இல்ல ஒரு 4 மாசத்துக்கோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றத இது வந்து ட்ராக் பண்ணி சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதுல டேட் இருக்கும், எந்த டைம்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது இருக்கும், எக்ஸிட் அந்த ட்ரேட் எந்த டைம்ல எக்ஸிட் ஆகுனீங்க அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அதுவே டியூரேஷன் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணீங்க, என்ன ஸ்ட்ரைக்ல வந்து எடுத்தீங்க, கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படின்றத இங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா அதுல டிசைன் பண்ணிருப்பேன். சிக்னல் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விபியா விஎஸ் விபி அப்படின்னா எதை வச்சு நீங்க ட்ரேட் எடுத்தீங்க. ஸோ பிசினா பிசிஏ அப்படின்ற ஒரு சிக்னல் வச்சு ட்ரேட் எடுத்தீங்களா, அதே மாதிரி என்ட்ரி ரீசன் பியர் ட்ராப் வந்துச்சுனால எடுத்தீங்களா, இல்ல ஆப்போசிட் செல்னால எடுத்தீங்களா, இல்ல வேலிட் பை இல்ல வேலிட் செல்னால எடுத்தீங்களா அப்படின்றத இங்க வந்து சினாரியோ 1ன்னு போட்டிருப்பேன். ஏன்னா B/C வந்ததுனால நான் எடுத்தேன். ஸோ அதனால சினாரியோ 1 போட்டிருப்பேன். ஜோன் வந்து அந்த டைம்ல வந்து நியூட்ரலா இருந்துச்சா இல்ல புல் ட்ராப்னால ஒரு என்ட்ரி எடுத்தீங்களா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன் எதுனா வந்துச்சா இல்லையான்றத போட்டுக்கணும். எம்பவர் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரீசன் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் ஃபேஸ், ஸோ என்ன ப்ரீமியம், ஸோ எவ்வளோ டார்கெட், ஸோ இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே ரெகுலரா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓவராலா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ட்ரேட் ஜேர்னல் மாதிரி. நான் குரூப்லேயே போட்டிருக்கேன். சப்போஸ் வேணும்னா நான் ரீஷேரும் பண்றேன். இல்ல நீங்களே செப்பரேட்டா ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நல்லதுதான். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ரெகுலரா. ஓகேங்களா? ட்ராக் பண்ணாம இருக்காதீங்க, ட்ராக் பண்ணுங்க. எந்த ஒரு இப்போ நானே சொன்னாலும் ட்ராக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து தரும். ஸோ இது பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. சேம் அதே ETH USD நீங்க பார்க்கணும், எத்திரியம் பார்க்கணும் அப்படின்னாலும் எத்திரியம் அடிச்சிங்கன்னா ஸோ எத்திரியம்லையும் கரெக்டா உங்களுக்கு சேம் அதே டைம் வந்து பியர் ட்ராப் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வேலிட் பை கொடுத்து இப்போ அப்சைடு தான் போயிட்டு இருக்கான். ஸோ இதுலயும் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். இதோட டார்கெட் வந்து 2047. ஓகேங்களா? இன்னும் டார்கெட் வந்து ரீச் ஆகல. இப்போ இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. டார்கெட் 1 ரீச் ஆகிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரேட் பொறுத்த வரைக்கும் மேஜரா நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். நீங்க ஒரு ஃபைனல் பாயிண்ட்டை நீங்க ரீச் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த 2 விஷயம் உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட்டோட மொமெண்டம் ஜோன்ஸ், மொமெண்டம் ஏரியான்னு சொல்லுவோம். மார்க்கெட்டோட ட்ராப் பாயிண்ட், தட் மீன்ஸ் மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷனல் எங்க வராங்க அப்படின்ற விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எஸ்என்சி கான்செப்ட் படிக்கணும், ஐசிடி படிக்கணும், ஃபேர் வேல்யூ கேப் படிக்கணும், இம்பேலன்ஸ் படிக்கணும். அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு டூலாவே டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு லைவ்ல அப்டேட் பண்றதுனால உங்களுக்கு எமோஷனலா எந்த ஒரு பயமும் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறப்ப இருக்காது. இங்க பியர் ட்ராப் வந்துச்சுன்னா நம்ம மூளை வந்து ஓகே இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வராங்க, அந்த இடத்துல நம்ம பை ஆர்டர் தான் போடணும் அப்படின்னு மட்டும்தான் எடுக்குமே தவிர இந்த இடத்துல வேற நியூஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களை பாதிக்காது. இப்போ மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ்ன்றது அதுதான். இப்ப இந்த டூல் மூலயமா ட்ரேட் பண்ணவங்களை எந்த ஒரு பதட்டம் இல்லாம பண்ணுவாங்க. அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப மூர்த்தி சார் பேசினார்ல, அவரும் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றவர் தான். முதல்ல ட்ரேட் பண்ணதுக்கும் இப்ப அவர் ட்ரேட் பண்றதுக்கும் அவர் சொல்லுவார், ப்ரோ நீங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்க ஆக்சுவலா முன்னாடில இருந்து பண்ணிட்டு இருந்தீங்க, இது பண்றப்போ உங்களுக்கு கான்பிடென்ட்டா இருக்கான்றத நீங்க ஒரு சொல்லுங்க. ஓகே, ஸோ ஆஃப்லைன்ல இருக்காருன்னு நினைக்கலாம். ஸோ மேபி நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை நீங்க புதுசாக ட்ரேட் பண்ண போறீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜா இருக்கும். தட் மீன்ஸ் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் ட்ரேட் பண்ண வைக்கும். அது ஒன்று.
அது இல்லாமல் அடிஷ்னல் அனலிசிஸ், எந்த ஒரு சார்ட் எடுத்தாலும் அதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் எந்த ஒரு அனலிசிஸும் பண்ணாமல் ரூல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுனால உங்கள் growth வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு மென்டர்ஷிப் போனாலும் ஃபைனலாக இந்த விஷயம்தான் அட்டைன் பண்ணுறதுக்கு எல்லாருமே போராடுறாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம சிம்பிளிஃபைடாக சொல்லிட்டோம். அது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் பீப்புள்ஸ்க்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத சொல்லுங்க. அவங்களையும் மேலே கொண்டு வர பாருங்க. எல்லாரும் மணிக்காக தான் போராடுறோம். ஸோ அந்த மணின்றதை சிம்பிளிஃபைடாக எடுக்க முடியும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த விஷயம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு, எனக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னால் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த விஷயத்த உங்களை சரௌண்டிங் இருக்கிற பீப்புளுக்கும் சொல்லுங்க. ஏன்னா ஸ்டில் நவ் நிறைய பேர் வந்து வேஸ்டான கோர்சஸும் வேஸ்டான மென்டர்ஷிப்பும் எடுத்து மணியை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் அண்ட் மணியை வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண தேவையில்லை. ஃபைனலாக ஒரு விஷயம் தேவை அப்படின்னா இந்த 2 விஷயம் தான் மார்க்கெட்டில் தேவை. அது நான் கிடையாது, வேற யாருன்னா சொன்னா கூட நீங்கள் போய் கற்றுக்கோங்க. பட் அந்த விஷயம் ரூல்ஸோட சொல்றாங்களான்றத பாருங்க. அது மாதிரி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சொல்றாங்களான்றத பாருங்க. அப்படி இருக்கிறப்ப அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் ட்ரேட் பண்ண, ஒரு நாள் லாஸ் வந்துருச்சு, ஒரு நாள் லாஸ் வந்துருச்சு அப்படின்னு worry பண்ணிக்காதீங்க. கன்சிஸ்டண்டா ட்ரேட் பண்ணுங்க. ஈவன் தோ உங்களுக்கு ஒரு 5 நாள் தொடர்ந்து எஸ்எல் ஹிட் ஆனாலும் 6வது நாள் ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுக்காம இருக்காதீங்க. ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது எப்படி சொல்றது, இன்ஸ்டிடியூஷனல் எங்கெங்கெல்லாம் நம்மள பாதிப்படைய செய்யறாங்களோ அந்த விஷயத்த நம்ம பாசிட்டிவா கொண்டு வந்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு இது பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. வேற எதுனா கொரிஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குரூப்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது இல்லாமல் இந்த ரிட்டைல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி மென்ஷன் பண்ணது தான். ஸோ இப்போ ஒரு ட்ராப், புல் ட்ராப் அப்படின்னு வருதுன்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலிட் செல் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில்ல நீங்க செல் என்று எடுத்துருவீங்க. ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்றது அப்படின்னா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி பியர் ட்ராப் பொறுத்த வரைக்கும் அதோட லோயஸ்ட் பாயிண்ட் தான் அதோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு டார்க் கிரீன் கேண்டில் வந்து வச்சிருக்கு, அப்போ மார்க்கெட் இன்னும் மேலே தான் போகும், அதனால நீங்க பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இன்ஸ்டிடியூஷனை ட்ராக் பண்றோம். ஸோ இன்ஸ்டிடியூஷன் ட்ராக் பண்றதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் வந்து கிடையாது. நார்மலாவே நான் நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து நான் குரூப்ல போட்டிருப்பேன், அது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷன் ட்ராக் பண்றதுன்றது ஈஸியான விஷயம்ன்றது கிடையாது. பட் அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இன்ஸ்டிடியூஷன் எங்க வர இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா மணி மேக் பண்ணிட்டு வர முடியும், எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்கிறத காட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பியர் ட்ராப் அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு டார்க் ரெட் லைனுக்கு கீழவே வந்துடும். ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, ஓகே இங்க இவ்வளவு பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கு அப்போ மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? முன்கூட்டியே நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறதுனால மற்ற ட்ரேடருக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ட்ரி ஆயிடுவோம். மற்ற ட்ரேடர்ஸ்லாம் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதுன்றத RSI ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. பட் நம்ம வந்து ட்ராப் ஜோன்ஸை முன்னாடியே இண்டிகேட் பண்ணி காட்டுறதுனால உங்களால அவங்க ப்ராஃபிட் பண்றதை காட்டிலும் உங்களால இன்னும் அடிஷ்னலா ப்ராஃபிட் பண்ண முடியும். என்ட்ரியும் உங்களால ஈஸியா ஏர்லியராகவே எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டார்க் ரெட் லைனுக்கு கீழவே மார்க்கெட் வந்து பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம முன்கூட்டியே இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பியர் ட்ராப். ஸோ இதுல உங்களுக்கு வேலிட் பை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பை என்ட்ரி வந்து எடுப்பீங்க. இதுலயே ஆப்போசிட் ரிவர்ஸ் செல் ஓபி அப்படிலாம் இருக்கு. அந்த ரிவர்ஸ் செல் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு இண்டிகேட் ஆயிருக்கும். ஸோ எந்த ஒரு ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் வந்துச்சுனாலும் அதோட அடுத்த கேண்டில்ல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். அதே கேண்டில் எடுக்க மாட்டோம். அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும்.
அதனால அடுத்த கேண்டில் தான் எடுப்போம். மொமெண்டம் சிக்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கேண்டில் ஓப்பனிங்லேயே கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஒரு B/CE இல்லை S/P வருது அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகிற பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். பட் ட்ராப் பேஸ்டு பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோஸ்ல தான் கன்ஃபர்மேஷன் வரும். வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலிட் பை. அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு ட்ராப் ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பியர் ட்ராப் கொடுத்து ஒரு OS கொடுத்து திருப்பி RB வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரிவர்ஸ் பை கொடுத்துட்டு திருப்பி வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க எல்லா சார்ட்லயுமே நீங்க இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் சஜஸ்ட் பண்ற டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து நல்லா இருக்கும். சப்போஸ் நான் ஸ்கேல்பிங் பண்ண ரெடி, தட் மீன்ஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கேல்பரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூட பார்க்கலாம். பட் சஜஷன் படி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ன்றது பெஸ்ட்டாக இருக்கும் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் வந்தது தான். நிஃப்டியில் உங்களுக்கு ஏப்ரல் 1 அன்னைக்கு மார்னிங்கே ஒரு 9:30க்கே உங்களுக்கு வந்து புல் ட்ராப் அப்படின்றது இண்டிகேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் உங்களுக்கு புல் ட்ராப் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு மேஜரான ஒரு கன்சாலிடேட் ஆகி ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு அடுத்து கேப் டவுன் ஓப்பன். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு ட்ராப் வந்து கிரியேட் ஆகுது மார்க்கெட் முடியிறப்பனா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ புல் ட்ராப் வந்து நிஃப்டியில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் பியர் ட்ராப்பா இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் ஓப்பனிங் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 100% நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது, ப்ராபிலிட்டி தான். இது அதிகமாக நடக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் இது வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதிகமான டைம் வந்து நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க சார்ட்லயும் இதை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வேற எதுனா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சந்தேகம் இருக்கா கேட்கும். இல்ல நீங்க இப்ப உங்க காம்ப்ளெக்சிட்டின்னு ஃபேஸ் பண்றத ஓரளவுக்கு இதை அட்ரஸ் பண்ணுச்சா, இல்ல வேற எதுனா சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இப்போ நிறைய சிக்னல்ஸ் வருதுல்ல ப்ரோப்பா, அந்த ஆமா சிக்னல்ஸ் சார், மேலெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சைட் வேஸ்னு இருந்தால் நம்ம எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. ஆமா சார், அந்த சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மொமெண்டம் சிக்னல்ஸ் மட்டும்தான் அது மாதிரி இண்டிகேஷன் வரும். அந்த மொமெண்டம் சிக்னல்ஸ்ல உங்களுக்கு சைட் வேஸ் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், எடுக்கக்கூடாது. அதே மாதிரி எதுக்காக ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் வந்து நான் வேணாம் அப்படின்ட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது வந்து லீடிங் அண்ட் லேகிங் கான்செப்ட்ல தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நார்மலா ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஒரே இண்டிகேட்டர் வச்சு நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. ஒரு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நாய்ஸ் இந்த சென்ஸ் தப்பான சிக்னல்ஸ் வந்து ஃபால்ஸ் சிக்னல்ஸ் கிரியேட் பண்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அது இல்லாம ஒரு அப் ட்ரெண்ட் மேல போகுது அப்படின்னு கொடுத்துட்டாலும் அந்த அப் ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற செல்லிங் ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணி காட்டாது. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னு சொல்லிடும், பட் அதுக்குள்ள நடக்கிற செல்லிங் ப்ரெஷரை அதால இண்டிகேட் பண்ணி காட்ட முடியாது. நெக்ஸ்ட் அதை வந்து எமோஷனல் கூட நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டிசிஷன் வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு அது கிளியரா ஒரு விசிபிலிட்டி வந்து காட்டாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க நான் கர்சர் வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் தான் நான் மென்ஷன் பண்றேன். இங்க பைன்னு கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட் இங்க செல்லுன்னு கொடுத்துருக்கு, அடுத்த கேண்டில இங்கேயே பைன்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்படி இந்த 3 விஷயமும் ஒரே இதுல நடக்குது அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து மல்டிபிள் டிசிஷன் வந்து எடுப்பாரு. வித்தின் ½ அன் அவர் ஒரு 3 டிசிஷன், அதான் ஒரு 3 விதமான டிசிஷனுக்கு அவர் தள்ளப்படுவார். ஸோ அதனால ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்காது. அதனால சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீக்லி அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணுங்க, ஸ்விங் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுங்க. பட் இன்ட்ராடேக்கு அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு அக்யூரஸியா இருக்காது. ஸோ நான் கிடையாது, நீங்க எந்த ஒரு மென்டாரோ இல்லை எந்த ஒரு ஸ்டடி பண்றதா இருந்தாலும் ஃபைனலா ஒரு எண்ட் கோல்னு இருக்கும்ல, அந்த எண்ட் கோல் வந்து எதை அட்டைன் பண்றதா இருக்கும் அப்படின்னா மொமெண்டம் ஏரியாவையும் மார்க்கெட்டோட ட்ராப் ஜோன்ஸ், ரிட்டைல் பீப்புள் ட்ராப் பண்ற ஏரியாவே தான். அது ஈவன் தோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கா இருக்கலாம், இல்ல கிரிப்டோவா இருக்கலாம், இல்ல இந்தியன் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல குளோபலா எந்த ஒரு இண்டெக்ஸ்
ஸ்கிரிப்ட் எடுத்துட்டாலும் இன்ஸ்டிடியூஷன் எங்க வராங்கன்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குற விஷயமும் மொமெண்டம் எங்க கிரியேட் ஆகுதுன்ற விஷயம்தான் ஒரு ட்ரேடருக்கு தேவை. இன்ட்ராடே ட்ரேடருக்கு அதுதான் மெயினா தேவை. அந்த கோர் கோலை வந்து அட்டைன் பண்றதுக்கு தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை தான் நம்ம இங்க சிம்பிளிஃபைடா வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு ரூல்ஸோட சேர்த்து கிடைக்கிறதுனால உங்களோட growth வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் தடைப்படாது. தட் மீன்ஸ் உங்க கேபிட்டல் ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆரக்கல் நியூஸ் பாத்தீங்கன்னா எல்லா செக்டார்லயுமே பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஸோ ஆரக்கல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட ப்ராஃபிட்டோட ரெவென்யூ நல்லா இருக்கா அப்படின்றது தான் பார்ப்பாங்களே தவிர கிளைண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையா, தட் மீன்ஸ் அதை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அது கூட இப்போ நம்ம டூல் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் எங்கெங்கெல்லாம் ட்ராப் பண்றாங்க அப்படின்றத டிடெக்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஈவன் தோ அது மல்டி பிஸ்னஸ் பண்ற ஒரு மாடலாவே இருக்கட்டும், பட் அந்த விஷயத்துல அவங்க எங்கெங்கெல்லாம் ஆர்டர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த விஷயத்த நம்ம பப்ளிக்கா வந்து அனௌன்ஸ் பண்றோம். தட் மீன்ஸ் எல்லாராலையும் அக்சஸ் பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்ஸ்டிடியூஷன் எங்கெங்கெல்லாம் ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு அழகா இண்டிகேட் பண்ணி காட்டுறோம் நம்மளுக்கு. ஸோ அதனால நீங்க இதை எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு செக்மெண்ட்லயும் ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி இல்ல கமாடிட்டியா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்டபிள். நீங்க எந்த டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ட்ராப் ஜோன்ஸ் இருக்கா அப்படின்றத அது வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுது. உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. ஸோ அப்போ இங்க இருந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 2 டேஸுக்கு வந்து ஃபால். ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்து ரைஸ் ஆயிட்டு திருப்பி இங்க வந்து ஒரு கிரேட் ட்ராப் வந்து இப்போ திருப்பி அப் சைடு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம மல்டிபிள் அனாலிசிஸ் எதுவுமே பண்ணாம நம்ம ஈஸியா வந்து டிடெக்ட் பண்ணி காட்டுவோம். வேற எதுனா டவுட்ஸ் இருக்கா? அது மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ரியும் லைவ்ல வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் ஜோன்ல இருக்கு அப்படின்னா இங்க வந்து வெயிட் ஃபார் கிளாரிட்டி, லோ பவர், சைட்வேஸ்ல இருக்கு அப்படின்னு இண்டிகேட் ஆயிடும். ஸோ அது மாதிரி டைம்ல நீங்க என்ட்ரி எடுக்காம இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. எதனா சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான். ஸோ இதை வந்து நாங்கள் ஆல்கோ கூட இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ ஆல்கோ மீன்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பியட்ராப் அப்படின்னு வருது அப்படின்னா உங்களுக்கு வேலிட் பை அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அலைஸ் ப்ளூ தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிங் பார்ட்னராக இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அதை பண்ணுறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டூல் பிடிச்சிருக்கு, நான் வந்து ஃபர்தரா அமௌண்ட் இருக்கு என்கிட்ட அப்படின்னா நீங்க இதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஆல்கோ மாதிரி கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நேற்று ஒரு லிங்க் போட்டிருப்பேன், அந்த லிங்க் மூலயமா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தாலும் சரி இல்ல புதுசா ஓப்பன் பண்றதாலும் அது மூலயமா நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்கோ வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வரலாம் இன்னும் ஒரு 1 மந்த்ல. ஸோ அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மேனுவலா நீங்க எடுக்கணும் அப்படின்ற நீட் இல்லாமையும். ஸோ இது வந்து ப்ரீமியம் குரூப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு. பெர் மந்த் வந்து 5K வந்து சார்ஜ் பண்றோம். ஸோ நீங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். சேம் ரூல்ஸ் தான். ரிஸ்க் ரிவார்ட் மட்டும் மாறும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்டும் ஷேர் பண்ணிடுவேன். ரிஸ்க் ரிவார்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணிடுவேன். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க குரூப்ல, சப்போஸ் புதுசாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கு அப்படின்னா எனக்கு பின் பண்ணுங்க.
ஸோ ஃபர்தராக நம்ம இதை ஜாயின் பண்ணலாம். இது புது டூல் பார்த்தீங்கன்னா மண்டேல இருந்து ப்ரீமியம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அக்சஸ் ரெனியூவல் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த புது டூல் வந்து இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் புதுசாக யாருன்னா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இது எனேபிள் பண்ணி கொடுப்பேன். வேற எதுனா புது சர்வீஸ் கேளுங்க. நான் மிடில்ல தான் ஜாயின் ஆனேன். ஸ்டார்டிங் ஆ நீங்க சொன்னதெல்லாம் ஒன்றும் தெரியல. உங்க வீடியோ ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறேன் சார். நாளைக்கு லைவ்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். ஓகே. வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே ப்ரோ. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.